கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த மாதத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜீவ வார்த்தை கேட்க போகிற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதம் ஆசீர்வாதமான ஒரு மாதம். நமக்காக இந்த பூமியிலே மனுஷ சாயல் இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு மாதம். முதலாவது திருமண நாளை காண்கிற உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிறந்த நாளை காண்கிற உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரிய காரியத்தை ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வாராக. அது மட்டுமல்ல, இன்றைக்கு புதிதாக ஏதாவது காரியங்கள் நீங்கள் ஆரம்பித்திருந்தீங்கன்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது வளரும், அது பெருகும். இன்றைக்கி ஒரு புதிய நாள், புதிய ஆசீர்வாத கர்த்தர் உங்களை நிரப்புற நாள். புதிதான ஒரு தொடக்கத்தை தொடங்கி இருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் அதன் மூலமாக உயர்ந்து பெருகுவீர்கள், சாட்சி அளிப்பீர்கள். சரியா? இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கையாய் வைத்தார்கள். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும்படி பிறந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும்படி பிறந்தார். இயேசு பிறந்த பொழுது மேய்ப்பர்கள் சாஸ்திரிகள் எல்லாரும் போய் அவரை பணிந்து கொண்டு காணிக்கை செலுத்தினாங்க. என்ன செலுத்திருக்காங்க? காணிக்கை. அதில் என்னெல்லாம் செலுத்திருக்காங்க? பொன்னு, தூப வர்க்கம், வெள்ளை போளம், இதெல்லாம் கொண்டு காணிக்கை செலுத்தின. அது காணிக்கையை ஆண்டு ஏற்றுக்கொண்டார். நீங்கள் பைபிளை வாசிக்கும்போது ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் பாருங்கள், முதல் தலைமுறை காயின் ஆபேல் அவர்கள் காணிக்கையை கொண்டு வந்தார்கள் கர்த்தருக்கு. பார்த்தீங்களா? கொண்டு வந்தது பைபிள் எழுதப்பட்டிருக்கு. காணிக்கை கொண்டு வந்திருக்காங்க. ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ள பைபிள் சொல்லுகிறது. பாருங்கள், அந்த காணிக்கை கொண்டு வந்திருக்காங்கல்ல. மோசே சொல்கிறாரு, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு காணிக்கை கொண்டு வாருங்க, உற்சாகமாக நீங்கள் கொடுத்தா கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கிறார்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட 2 கொரிந்தியரில் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்கு உற்சாகமாக கொடுக்கறது அது ஒரு மேன்மையை கொண்டு வரேன்னு சொல்லாரு. பாருங்கள், தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறது கர்த்தர் விரும்புகிறார். ஏன் ஆண்டவர் அந்த காணிக்கையை ஏன் விரும்புகிறார்னா, அப்படி நாம மகிமைக்காக. அந்த காணிக்கை தான் தேவ ஊழியர்களுக்கான சம்பளம். அந்த காணிக்கை தான் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அந்த காணிக்கை தான் தரிசனங்கள் நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு தான் காணிக்கை கொடுப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், இயேசு பிறந்ததன் ஒரு நோக்கம் அவருக்கு காணிக்கை கொடுத்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய விலையேறு பெற்ற பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நீர் இந்த பூமியிலே பிறந்த பொழுது ஆண்டவரே பொன்னு, தூபவர்க்கம், வெள்ளை போளத்தெல்லாம் காணிக்கையை கொண்டு படைத்தார்கள் அப்பா. அதே போல் ஆண்டவர் இந்த காலகட்டத்திலும் எழுப்புதல் காலகட்டத்திலும் உடைய பிள்ளைகள் தங்களுடைய உழைப்பின் பலனில் ஒரு பகுதியை வேத வசனத்தின்படி ஆலயத்தில் கொண்டு கர்த்தருடைய நாம் மகிமைக்கென்று, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று, கர்த்தருடைய ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கென்று கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறேன். இப்பொழுது வியாதிப்பட்டுள்ளை தொட்டு சுகமாக்குவீராக. பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் இணைக்கும்படியாக செபிக்கிறேன். அப்பா, பிரிவினைகள் விலகட்டும், பிரிவினைகள் விலகட்டும், வாக்குவாதங்கள் விலகட்டும், சண்டைகள் விலகி போகட்டும், அதிசயம் நடக்கட்டும் என்று செபிக்கிறேன். கர்த்தர் ஊழிய செய்கிற தேவ பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று செபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.